ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான அப்டேட்ஸ்களும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்றைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் மட்டுமே கொடுத்தாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை என்பதனால வியாழக்கிழமைக்குரிய தரிசன டோக்கன்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை அதிகாலைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த டோக்கன்ஸ் எல்லாமே அதிகாலை 5:45 6 மணிக்குள்ளே காலியாகி இந்த 3 எஸ்எஸ்டி கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை எப்பவும் போல இன்னைக்கு அதிகாலை 6 மணிக்கு கவுண்டர் ஓபன் செஞ்சு அங்கேயும் இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் மட்டுமே கொடுத்தாங்க. அங்கேயும் கிட்டத்தட்ட 9 மணிக்குள்ள எல்லா டோக்கன்ஸும் காலியாகி அங்க இருக்கக்கூடிய கவுண்டரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திருமலைக்கு நேற்று தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 65,683. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 21,177. நேற்றைய உண்டியல் காணிக்கை 3.59 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 3 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசன நேரம் ஆனது 8 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 4.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு 3.5 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 6 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். நாராயணவனம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலினுடைய ரத சப்தமி வாகன சேவை டீட்டெயில்ஸ் பற்றி டிடிடி அப்டேட் கொடுத்திருக்காங்க. வரக்கூடிய பிப்ரவரி 16ஆம் தேதி நாராயணவனம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் அதிகாலை 6:30 மணி தொடங்கி 7:30 மணிக்குள்ள சூரிய பிரபை வாகனம், 8 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் சின்னசேஷ வாகனம், 9 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் பல்லக்கு உற்சவம், 10 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள கல்ப விருட்ச வாகனம், 11:30 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் பெத்தசேஷ வாகனம், மதியம் 12:30 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள திருச்சி உற்சவம், இரவு 6:30 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள சந்திரபிரபை வாகனம். திருமலையில் அதாவது மேல் திருப்பதியில் டிடிடிஏ கப்பிள்ஸுக்கு இலவசமாக திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. இந்த இலவச திருமணம் கோகர்பம் டேமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புரோஹித் சங்கத்தில் டிடிடி நடத்தி வைப்பாங்க. திருமலையில் திருமணம் செஞ்சுக்க விருப்பப்படக்கூடியவங்களுக்கு 2 வகையில் திருமணம் செஞ்சுக்கலாம். ஒன்று, டிடிடி நடத்தி வைக்கக்கூடிய இந்த இலவச திருமணம். இதற்கு நம்ம எந்த செலவுமே பண்ண வேண்டாம். இன்னொரு முறை எப்படி கல்யாணம் பண்ணுறோம்னா நம்முடைய ஊர்களில் கல்யாண மண்டபங்கள் புக் செஞ்சு கேட்ரிங் புக் செஞ்சு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அழைச்சி நம்முடைய ப்ரொசீஜர்ஸில் திருமணம் நடத்தி வைப்போமோ அதே போல் திருமலையிலையும் பண்ணலாம். திருமலையில் நிறைய ப்ரைவேட் கல்யாண மண்டபங்கள் இருக்குது. அங்கேயே கேட்ரிங் எடுத்து நடத்தக்கூடியவங்களும் இருப்பாங்க. நம்ம எந்த ஸ்டேட்டஸ் சேர்ந்தவங்களோ நம்முடைய ஃபுட்டு அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு மெத்தட். டிடிடி நடத்தி வைக்கக்கூடிய இலவச திருமணம் செஞ்சுக்க விருப்பப்படக்கூடியவங்களுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் டிடிடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு முதல்ல மணமகன் மணமகளுடைய டீட்டெயில்ஸ் ஆன்லைனில் டிடிடி வெப்சைட்லேயோ அல்லது டிடிடி ஆப்லேயோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட்டில் கல்யாண வேதிக்கா என்ற ஐக்கனை கிளிக் பண்ணி மணமகன் மணமகளினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து திருமண நாள் திருமண முகூர்த்த நேரம் எல்லாம் சூஸ் பண்ணும்போதே என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும், இங்கே திருமணம் செஞ்சுக்கணும்னா என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு ஆப் அண்ட் வெப்சைட்லேயே லிஸ்ட் ஆகும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சில குறிப்பிட்ட மங்கள பொருட்கள் எல்லாம் நாம் தான் கொண்டு வரணும் அப்படின்னு இருக்குது. அந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். உங்களுடைய திருமண நாளுக்கு முதல் நாளே நீங்கள் திருமலைக்கு போய் ரீச் ஆகி அங்கே இருக்கக்கூடிய புரோஹித் சங்கத்தில் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணி அவங்க வெரிஃபை பண்ண பிறகு அடுத்த நாள் திருமணம் நடக்கும். ஸோ நிச்சயமாக அவங்க கேட்கக்கூடிய எல்லா ப்ரூஃபுமே நம்ம சப்மிட் பண்ணணும். லவ் மேரேஜ், செகண்ட் மேரேஜ் இங்கே நடத்தி வைக்க மாட்டாங்க. அரேஞ்ச்டு மேரேஜ் மட்டும்தான் நடத்தி வைப்பாங்க. அதுவுமே மணமகன் மணமகளினுடைய பெற்றோர்கள் அவசியமாக திருமணத்திற்கு வரணும். அதையுமே அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. மணமகளுக்கு 18 வயது கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். மணமகனுக்கு 21 வயது கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ஸோ ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்ஸ், ஆதார் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அவங்க என்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகணும்.
சப்போஸ் மணமகன் அல்லது மணமகளுடைய பேரண்ட்ஸ் யாராவது தவறிட்டாங்கன்னா அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் கூட ப்ரொவைட் பண்ணணும். இவர்களுக்கு பதிலாக கார்டியன் கண்டிப்பாக வரணும். அதாவது மணமகன் அல்லது மணமகளுக்கு பெற்றோர்கள் யாராவது தவறி இருந்தாங்கன்னா பெற்றோர்களுக்கு பதிலாக கார்டியன்ஸ் நிச்சயமாக திருமணத்திற்கு வரணும். இது எல்லாமே திருமணத்துக்கு முதல் நாள் நம்ம இவங்க கிட்ட கொடுத்து வெரிஃபை பண்ணி அவங்க அப்ரூவ் பண்ண பிறகு அடுத்த நாள் திருமணம் நடக்கும். திருமணமும் புரோஹித் சங்கத்திலேயே நடக்கும். நீங்கள் சூஸ் பண்ண அந்த திருமண தேதி அல்லது திருமண முகூர்த்தத்தில் 4-5 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா 4-5 பேரையும் சேர்த்து வச்சு தான் அவங்க திருமணம் கண்டக்ட் பண்ணுவாங்க. முதல் நாள் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ண வரக்கூடிய சமயத்திலே ஒரு 50 ரூபாய் ரூம் இலவசமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் மேரேஜ் ஆன பிறகு மேரேஜ் ஆன அந்த கப்பிள்ஸுக்கும் மணமகன் மணமகள் 2 பேரினுடைய பெற்றோர்களுக்கும் மொத்தம் 6 பேருக்கு மட்டும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இலவசமாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம 300 ரூபாய் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். அதற்கடுத்து திருமணத்திற்கு தேவையான சில மங்கள பொருட்கள் நாம் எடுத்துகிட்டு போகணும். அந்த ஐட்டமும் உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய சமயத்திலே ஆப் அண்ட் வெப்சைட்டில் லிஸ்ட் ஆகும். இதற்குன்னு தனி வீடியோ நம்முடைய சேனல்லையும் இருக்குது. அந்த வீடியோவில் கூட என்னென்ன ஐடி ப்ரூஃப் நம்ம சப்மிட் பண்ணணும், என்ன மங்கள பொருட்கள் கொண்டு வரணும் போன்ற எல்லா டீட்டெயில்ஸும் விரிவாக இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோவினுடைய கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கல்யாணத்திற்கு தேவையான நாதஸ்வரம் மேளம் எல்லாமே அவங்களே இலவசமாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. திருமணம் முடிந்த உடனேயே இன்னாருக்கு, அதாவது இந்த 2 பேருக்கு இந்த இடத்துல திருமணம் நடந்திருக்கு அப்படின்று ஒரு ஸ்லிப்பும் நம்ம கையில் கொடுப்பாங்க. இந்த ஸ்லிப்பை பத்திரமா வச்சுக்கணும். நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுடைய திருமணத்தை ரெஜிஸ்டர் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இது எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் இதை ப்ரொவைட் பண்ணலாம். இல்லை கல்யாணம் முடிந்த கையோடையே திருமலையிலே இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் உங்களுடைய திருமணத்தை பதிவு பண்ண விருப்பப்பட்டாலும் திருமணம் பதிவு பண்ணிக்கலாம். திருமலையில் நீங்கள் திருமணம் பதிவு பண்ணணும்னா என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் என்பதும் நம்முடைய தனி ஒரு வீடியோவிலேயே இருக்குது. அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். புரோஹித் சங்கத்தில் இதே போல் நம்முடைய குழந்தைகளுக்கு உபநயனம், அச்சராபியசம், அன்னப்பிரசனம் போன்ற நிகழ்ச்சிகளும் நடத்தி கொடுக்குறாங்க. இதற்கு 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் கலெக்ட் பண்ணுவாங்க. இது போன்ற விசேஷங்களுக்கு உங்களுக்கு மேளம், நாதஸ்வரம், மங்கள வாத்தியங்கள் தேவைப்பட்டால் அதற்கு நம்ம 100 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும். இதற்கு நீங்கள் முதல் நாளே ரெஜிஸ்டர் பண்ணணும் என்ற அவசியம் கிடையாது. எந்த நாளில் உங்களுடைய ஐயர்கள் குறித்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த முகூர்த்த நாளில் நீங்கள் டைரெக்டாக திருமலைக்கு போய் காலையில் புரோஹித் சங்கத்தில் நீங்கள் இப்படி பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா உடனே ஐயர் உங்களுக்கு இந்த விசேஷங்களை நடத்தி கொடுத்துருவாங்க. ஸோ இதை பற்றிய டீட்டெயில்ஸும் புரோஹித் சங்கம் வீடியோலேயே விரிவாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.